current through current coil in wattmeter 1, which is equal to IR. Similarly, voltage through voltage coil, which is equal to VRY. இந்த VRY எப்படி எழுதலாம் அப்படின்னா VRN plus VNY அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த VRN minus VNY VYN எழுதலாம். VYN எழுதலாம். இந்த இதை ரீப்ளேஸ் பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல சிம்பிளை மாற்றிடணும். நீங்கள் போய் ஃபேஸார் டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா, நான் நடத்தின ஃபேஸார் டயக்ராமை ஆங்கிள் பிட்வீன் IR அண்ட் VRY, ஆங்கிள் பிட்வீன் VR அண்ட் VRY அண்ட் IR என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கா 30 + θ அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு பவருக்கான ஃபார்முலா என்ன? VI cos θ. ஸோ வாட்மீட்டர் ரீடிங் 1ஓட பவர் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே அப்ளை பண்ணோன்னா IR VRY cos 30 + θ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதே மாதிரியே வாட்மீட்டர் 2க்கு நாம் டெரைவ் பண்ணுவோம். இப்படியே வாட்மீட்டர் 2க்கு டெரைவ் பண்ணும்போது அந்த இடத்துல ஆங்கிள் என்ன கிடைக்கும் அப்படின்னா 30 - θன்னு கிடைக்கும். அதை கொண்டு வந்து இப்போ வாட்மீட்டர் 2க்கு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். IY VYR cos 30 - θ அப்படின்னு கிடைக்கும். நமக்கு பேலன்ஸ்டு லோடாக இருக்கிறதுனால IR is equal to IY which is equal to IB. சரிங்களா? அதே மாதிரி VRY is equal to VYB is equal to VBR. அதனால் நாம் மாற்றி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே லைன் கரண்ட்டாகவும் ஃபேஸ் கரண்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாட்மீட்டர் 1ஓட ரீடிங்கையும் வாட்மீட்டர் 2ஓட ரீடிங்கையும் நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 வாட்மீட்டர் ரீடிங்கையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா VL IL cos 30 + θ ப்ளஸ் VL IL cos 30 - θ அப்படின்னு கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த VL IL காமனாக எடுக்கலாமா? இந்த 2 இதுலேயும் காமனாக இருக்கா? அதை எடுக்கலாமா? அப்போ நமக்கு கிடைக்கிறது cos 30 + θ ப்ளஸ் cos 30 - θ. இது எப்படி இருக்குது அப்படின்னா cos A + B அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. இது cos A - B அப்படிங்கிற ஃபார்மில் இருக்குது. cos A + B எப்படி எழுதலாம் அப்படின்னா cos A cos B minus sin A sin Bன்னு எழுதலாம். சிமிலர்லி cos A - B எப்படி எழுதலாம் அப்படின்னா cos A cos B ப்ளஸ் sin A sin B அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? VL IL இது cos A + Bன்னு இருக்கா? அப்போ cos A cos B cos 30 cos θ minus sin 30 sin θ. சிமிலர்லி இது cos A - B ப்ளஸ், அதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா cos 30 cos θ ப்ளஸ் sin 30 sin θ. சரிங்களா? இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? cos 30 cos θ cos 30 cos θ. அப்போ 2 cos 30 cos θன்னு கிடைக்கும். VL IL 2 cos 30 cos θ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ cos 30ஓட வேல்யூ என்னது? √3/2. இங்கே ஒரு 2 இருக்குது, ஒரு cos θ இருக்குது. இந்த 2வும் கேன்சல் ஆகிடுது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்னது? VL IL √3 cos θ. அந்த √3 எங்கே கொண்டு வந்துட்டா என்னது? √3 VL IL cos θ. இதுதான் பவருக்கான ஃபார்முலா. 3 ஃபேஸ் பவருக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா √3 VL IL cos θ. சரிங்களா? இப்போ நம்ம பவருக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணியாச்சு. அடுத்ததாக பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும்.
சரிங்களா? இந்த பவருக்கான ஃபார்முலாவை டெரைவ் பண்ணதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிடுவோம். பார்ட் 3ல் பவர் ஃபேக்டருக்கான வீடியோவை டெரைவ் பண்ணுவோம்.